குளியலு சொல்றாங்க இனிமேட்டு இந்த கல்யாணம் நடக்காது. சொல்றாங்க அதெல்லாம் நடக்கும்க்கா, சொல்லிட்டாங்க லேடி, பணத்தை கொடுக்கலாட்டி கல்யாணம் நடக்காதுன்னு. அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஏதாவது சொல்லி சமாளிப்பாங்க. அழாதக்கா. சரவணனுக்கு மயில் போன் பண்றாங்க. மாமாவுக்கு போன் பண்ணி என்ன பண்ண போற? சரவணனுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கால் வருது. சரவணன் ஏதாவது முக்கியமான காலா இருக்க போது பேசுறா செந்தில்னு சொல்றாங்க. அண்ணி தானே. சரவணன் வாங்கி பேசுறாரு. சொல்றாங்க மாமா திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன விட்டுட்டு போயிருவீங்களா மாமா? என்ன பிரச்சனை வரப்போகுது? இல்ல ஏதாவது பிரச்சனைனா என்ன விட்டுட்டு போயிருவியான்னு மயில் கேக்குறாடா. அதெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லுனே. என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். சத்தியமா சரவணன்? சத்தியமா மயிலு. பாக்கியத்துக்கிட்ட சுடர் வந்து சொல்றாங்க, மயிலு கண்டபடி உளறிக்கிட்டு இருக்கு மாமா கிட்ட. மாமா பாக்கியம் சொல்றாங்க, ஏங்க இங்க பார்த்து பேசிடுங்க, நான் வர்றேன். பாக்கியம் கட் பண்ணிடுறாங்க. சொல்றாரு, என் கூட இருக்க மாட்டீங்களான்னு கேட்பாங்க, என் கூட இருப்பீங்களான்னு கேட்பாங்க. காலம் முழுக்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு. அம்மா கூட அப்பா கிட்ட இப்படிதான் கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னு. என்டே கிடையாதுன்னு. ஏன் கேக்குறாங்க எதுக்கு கேக்குறாங்கன்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. எதிர்பார்க்கறதெல்லாம் அப்பப்ப சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். இல்ல அவங்க எதிர்பார்க்கிற பதில் எது? அண்ணே நீ சொன்னியே இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னா சமாதானம் ஆயிருவாங்கண்ணே. பின்றியேடா, வயசுல உன்னை விட சின்னவனா இருந்தாலும் அனுபவத்துல நான் பெரியவன் தானே. அம்மா வந்து மேக்கப் போட்டு விடு எங்க அண்ணனுக்கு. சொல்றாங்க மயிலு கிட்ட, நாங்க தான் பேசி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? ஆய மூடிட்டு சும்மா இரு மயிலு. சுடரு போன் அவகிட்ட கொடுக்காத. சொல்றாங்க, ஒரு வாரம் பொறுத்துக்கோங்கண்ணே, உங்க பணத்தை கொடுத்துடுறோம், பொண்ணலைக்க வந்துருவாங்கண்ணே இன்னும் கொஞ்ச நேரத்துல. வீட்டு காலமா நீங்க பணம் கொடுக்கல, ஒரு வாரத்துல கொடுக்க போறீங்க. வாங்காம இந்த இடத்த விட்டு நகல மாட்டோம் அப்படின்னு உள்ள போறாங்க. இங்கேயும் சொல்றாங்க, என் பொண்ணோட வாழ்க்கைன்னு அதெல்லாம் முடியாதுமா. பேசிக்கிட்டு இருக்கப்பவே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. பேரு வந்து சொல்றாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பொண்ணழைப்புக்கு, வாக்கா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்கிறப்பவே உடனடியா எங்களுக்கு காசு கொடுக்கணும்னு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மயில அழுதுகிட்டு ரூமுக்குள்ள ஓடுறாங்க. பேசுறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேக்குறாங்க. இங்கேயும் கூப்பிடுறாங்க, உள்ள வாங்க பேசிக்கலான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள. வேலு கேக்குறாரு, என்ன பிரச்சனைன்னு. பாக்கியம் சொல்றாங்க, நீங்க உள்ள வாங்க. சொல்றாங்க, எந்த வேலையும் நீங்க உருப்படியா பண்ணல, இந்த வேலையாவது உருப்படியா பண்ணுங்க, அவங்கள பேசி அனுப்பி விடுங்க. அந்த 2 பேரை கூட்டிட்டு போறாரு. பாக்கியத்துக்கிட்ட கேக்குறாங்க, யார் அவங்க இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க? சொல்றேங்க, நான் உங்களுக்கு எல்லாம் தண்ணி எடுத்துட்டு வரேன். சொல்றாரு, ஒரே வாரத்துல திருப்பி கொடுத்துடுறேன்னு, உங்க காலில் வேணாலும் விழுகிறேன். பாக்கியம் பார்த்துட்டு தண்ணி எடுத்துட்டு வராங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு. கேக்குறாங்க, தங்கமயிலோட அப்பா எங்க கேக்குறாங்க. கல்யாணம் நடக்க வேண்டிய இடத்துல அபசகுணமாட்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் யாரு? சொல்றாங்க, வந்திருக்கவங்க எல்லாம் எங்க சொந்தக்காரங்க தான், தூரத்து சொந்தங்க. பையனுக்கு தங்கமயில் ஒரு முறை வருது, அவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க வேற இடத்துல நிச்சயம் பண்ணிட்டோம், அதை அவங்க கிட்ட சொல்லவும் இல்லை. கோவத்துலதான் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. கேக்குறாங்க, வீட்டுல இருந்து இவ்வளவு பிரச்சனை பண்றவங்க மண்டபத்துல வந்து பொண்ணை தூக்கிட மாட்டாங்கல்ல? பாக்கியம் சொல்றாங்க, அப்படிலாம் ஒன்னாகாது, நீங்க கவலைப்படாதீங்க. மயிலோட அப்பா பேசுற விதத்துல பேசி அவங்கள அனுப்பிடுவாங்க. மாணிக்கத்துக்கிட்ட சொல்றாங்க, ஒரு வாரத்துல எங்களுக்கு பணம் வரணும், இல்லாட்டி நடக்கிற கதையே வேற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அந்த கடங்காரங்க. பாக்கியம் மாணிக்கத்துக்கிட்ட சொல்றாங்க, அவங்க எல்லாம் தூரத்து சொந்தக்காரங்கன்னு இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட. பாக்கியம் சொல்றாங்க, பெரிய குடிகாரன், அவன் நல்ல பையன் இல்லைன்னு தான் பொண்ணு கொடுக்கல. சொல்றாங்க மயிலு கிட்ட, அப்பா சமாளிச்சுட்டாரு, நீ கவலைப்படாதக்கா. குழலி சொல்றாங்க, அதுக்காண்டி வீட்டுக்கு வந்தா சண்டை போடுவாங்க, என்னமோங்க இந்த சொந்தக்காரங்களே இப்படிதான் இருக்காங்கன்னு பாக்கியம் சொல்றாங்க. குழலி மீனா கிட்ட சொல்றாங்க, வந்தவங்க பேசினது இவங்க பதட்டப்படுறது இதெல்லாம் தப்பா தெரியல மீனா. குழலி கிட்ட சொல்றாங்க, எனக்கு இந்த விஷயத்துல ஆரம்பத்துல இருந்து தப்பா தான் தெரியுது. பொண்ணு கொடுக்கலாட்டி இப்படியா கலாட்டா பண்ணுவாங்க? குழலி, மண்டபத்துல வந்து தகராறு பண்ணாங்கன்னா என்ன பண்றது? சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டாங்க. சொல்றாங்க, இவங்க மேல எனக்கு சந்தேகமாவே இருக்கு ராஜி அக்கா, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்ல மாட்டாங்களா? மாணிக்கம் சொல்றாரு, எவ்வளவு ஒத்துமையா தம்பி பொண்டாட்டி கூட பேசிக்கிட்டு இருக்கோமா நீ? குழலி சொல்றாங்க, ஒத்துமையா தானே இருக்கணும், இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டா இருக்க முடியும்? சுடர்கிட்ட பாக்கியம் சொல்றாங்க, அவங்க கிட்ட எதுவும் பேசிக்கிறாத, நான் பேசிக்கிறேன். காபி ஸ்நாக்ஸ் எல்லாம் குடுக்கறாங்க பாக்கியம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு. அடிவேலு கேக்குறாரு, வந்ததுல இருந்து பொண்ணே பார்க்க முடியல,
எங்க பாக்கியம் சொல்றாங்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா, வந்துருவா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரி. மயிலு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது, எதுவும் நடக்காத மாதிரியே இரு. அப்பா பாவம்மா, அவங்க கிட்ட காலில் விழுகாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு. என்ன பண்ண முடியும் மயிலு, அந்த மனுஷனுக்கு தலையில அப்படி எழுதி இருக்கே. ஆறு மயிலு, கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இங்க நல்லா வாழ வேண்டியது உன் கையில தான் இருக்கு மயிலு. மயிலு, கண்ணை தொடச்சுக்கோ, கூப்பிடுறாங்க. ரூமுக்கே வந்துட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. போய் கேக்குறாங்க, என்ன மயிலு கிளம்பலாமா? கேள்வி கேக்குறாங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்க மயிலு? இன்று லிபியாவின் நாணயம் தினார், நாளை சந்திப்போம்.